தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 4 மணி வரை, பிறகு மகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னாலே எந்த மாதத்திலே எதை செய்யக்கூடாது அப்படின்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம்னு சொல்லியிருந்தேன். ஒரு பாடல் ஒன்று சொன்னேன். சம்ஹாரம் 2 மாதம் சம்ஹாரம் நடந்துச்சு. சஞ்சல போர் 1, போர் நடந்தது 1 மாதம். பொன் பொருள் இழந்து பூமிக்குள் புதைந்தது 1. அப்படி பொன் பொருள்லாம் இழந்து ஒருத்தர் பூமிக்குள்ள புதைஞ்சாரு, அது 1 மாதம். அதுக்கு பிறகு மன்மதனை எரித்தது 1, மன்மதன் எரிந்த மாதம் 1. மற்ற விஷம் ஏற்றது 1, விஷம் குடித்தது 1 மாதம். ஆக மனை மாறுதற்கு மாதம் 6 ஏற்றதல்ல அப்படின்னு. இந்த 6 மாதங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்கள் சொல்றோம்னு சொல்லியிருந்தேன். ஆடி, மார்கழி, புரட்டாசி, மாசி, பங்குனி, ஆனி, இந்த 6 மாதங்களிலேயும் புராண காலங்களிலே நடந்த சம்பவம் இது. ஆடி மாதம் என்ன நடந்துச்சுன்னா, ராவண சம்ஹாரம் நடந்துச்சான். ராமராவண யுத்தம் நடந்துச்சு இல்லையா, அது ஆடி மாதம் நடந்ததுனாலதான் ஆடி மாதத்திலே பெரும்பாலும் படைப்புன்னு வைப்பாங்க. நகரத்தார் பகுதியில, செட்டிநாட்டு பகுதியில முன்னோர்களை வழிபட உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை அமைதியாக இருக்க, நல்ல விதமாக மாற ஆடி மாதத்திலே முன்னோர்களை நினைத்து வழிபடணும். அவர்களுக்கு என்ன பிடிச்சிச்சோ அதெல்லாம் அந்த பதார்த்தங்களை வைத்து, அவருடைய அந்த துணிமணிகளை எல்லாம் வைத்து, அவர்கள் அணிந்த ஆடை ஆபரணங்களை வைத்து படைப்பார்கள். அதற்கென்று அந்த ஒரு பகுதியிலே அது பின்னால் தான் அவருடைய இல்லத்திலே நடைபெறாதிருந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். ஆகையினாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்ததாக இந்த போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற ஆடி மாதத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ஆடி மாதத்திலே புது முயற்சிகள் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆடி மாதமா, ஆடி முடியட்டும் அப்படிம்பாங்க. பிள்ளை பிறப்பதற்காக கூட ஆடி மாதத்திலே புதிதாக மனம் செய்த தம்பதியர்களை பிரித்து வைத்திருப்பார்கள். ஆடியிலே கன்சீவானா சித்திரை மாதத்திலே குழந்தை பிறக்கும். சித்திரையிலே அனல் பொறிக்கும் அந்த வெயில் வருவதனாலே அது தாண்டி பிறக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இருக்கலாம். இருந்தாலும் கூட ஆடி மாதம் என்றாலே செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபடுவது, அதே நேரத்திலே சில ஆன்மீக வழிபாடுகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆடியில் ராவண சம்ஹாரம் நடைபெற்ற மாதம். சரி, மார்கழி மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாரத போர் நடந்துச்சு. பாரத போர் யுத்தம் நடந்துச்சு எப்ப அப்படின்னா மார்கழி மாதம். ஆகையினாலே தான் மார்கழி 30 நாளும் நம்ம பாடல்கள் எல்லாம் பாடி, சிவபுராணம் அந்த இதெல்லாம் படித்து நடராஜ பெருமானை வழிபடுறோம். பெண்கள் வீட்டில் வெளியில் கோலம் போடுவாங்க, பரங்கிப்பூ வைப்பாங்க. அந்த பரங்கிப்பூ வைத்து மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்காக வைப்பார்கள். ஆகையினால இந்த மார்கழி மாதத்திலே பாரத போர் நடைபெற்ற மாதம்ங்கிறதுனால முக்கிய நிகழ்வுகள், கல்யாணம், காட்சியெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். இதெல்லாம் புராண காலத்திலே இருந்தது, இன்றைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். தவிர்க்க முடியாதவர்கள் ஒரு சில காலங்களில் மாற்றமும் இருக்கிறது என்றாலும் கூட இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு முத்தான வாக்கியங்கள். புரட்டாசியிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இரணிய சம்ஹாரம் நடந்துச்சு. இரணியன் என்ன பண்ணாரு, தான் அழியக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவு வரம் கேட்டார். ஆணாலையும் சாகக்கூடாது, பெண்ணாலையும் சாகக்கூடாது, காலையிலையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, மத்தியானத்திலையும் சாகக்கூடாது. அதாவது எந்த எந்திரங்களாலேயோ அல்லது ஏதாவது ஒரு கருவிகளால சாகக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு வரம் கேட்டார். கேட்ட உடனே சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு, நான் அந்த வரத்தை உனக்கு கொடுத்தேன், தந்தேன்னு சொல்லிட்டார். எல்லா தேவர்களும் பயந்துட்டாங்க. என்ன இப்படி அவரை அழிக்கவே முடியாது, இரணியாசுரனை எப்படி அழிக்கிறது அப்படின்னா, இல்லை அதற்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்குன்னு சிவபெருமான் சொன்னாராம். என்ன மாதிரி நடந்துச்சுன்னா, பக்த பிரகலாதன் அவருடைய மகன் இவர் இரணியாய நமன்னு சொல்ல சொல்லுவாரு. அவர் நாராயணாய நமக அப்படிம்ப. இந்த நாராயணனை சொல்லிக்கின்றிருக்கியே, நாராயணன் எங்கே இருக்காருன்னு ஒரு நாள் கேட்பாரு. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன உடனே, பிரகலாதன் சொன்ன உடனே, இந்த தூணில் இருப்பாரான இரணியன் ஒரு தூணை உதைவார். அவருடைய அரண்மனையில தூணிலிருந்து வெளிப்படுகின்ற தெய்வமாக அந்த நரசிம்மர் வெளிவருவார். அப்படி நரசிம்மர் வெளிவந்ததுனாலதான் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லைன்னு ஒரு பழமொழி. கேட்ட உடனே வரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நரசிம்மருக்கு உண்டாம். அப்படி அந்த இரணிய சம்ஹாரம் நடந்தது புரட்டாசிங்கிறதுனால புரட்டாசி மாதம் கொலு வைத்து நாம் வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளோம். நவராத்திரி விழா நடக்குது. இப்படி மிச்சம் 3 மாதங்கள் என்ன, அதில் என்ன நடந்தது, எதற்காக அந்த மாதங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். வீடு வாங்க முயற்சியிலே உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வீர்கள். 2 செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருப்பதனாலே சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கலாம். சொந்தங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். 2 புதன் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே பொருளாதார நெருக்கடி அகலும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். எடுத்த முயற்சிகளில் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். மாமனும் மைத்துனும் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வரலாம். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். இந்த நாளில் கேட்ட பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 4:02 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குரு சந்திர யோகம் இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கின்றன. மங்கள செய்திகள் மனை தேடி வரும். மறக்க முடியாத சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். படித்து முடித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். மாலை இல்லாத பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:02 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் விரையாதிபதி சந்திரன் என்பதால் காலை நேரத்தில் வரவு ஏற்படும். மாலை நேரத்தில் செலவு ஏற்படலாம். இருந்தாலும் பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8 செவ்வாய் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களுக்கு அனுசரித்து செல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. 6 சனி இருப்பதனாலே நீங்கள் தொழில் உத்தியோகத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் கூட புதிய இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். வரும் இடம் நல்ல இடமாக இருந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. என்ன இருந்தாலும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் நன்மை கிடைக்க தெற்கு நோக்கி அம்மனை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். இன்று உங்களுக்கு வருமானம் உயரும். வளர்ச்சி கூடும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். கூட்டுத் தொழிலிருந்து தனித்தொழிலாக மாற முயற்சி எடுப்பீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7 உங்கள் ராசியை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கட்டிய கட்டிடத்தில் வாடகைக்கு விட முடியவில்லையே, அப்படியே இருக்கிறதே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரலாம். பொதுவாக பூமி பிரச்சனை அகன்று புதிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 4:02 வரை சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதிவதனாலே கொடுத்த கடன் வசூலாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. பொருளாதார பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குருவின் பார்வை பலத்தால் உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வரக்கூடிய விதத்தில் இருக்கிறது. என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்பதனாலே மாலை 4:02 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மதியம் வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கலாம். புது முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஈடுபட நல்ல நேரம். அதே நேரத்தில் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணமும் உண்டு. பொருளாதாரத்தால் திருப்தியும் அடைவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது நல்லது. அல்லது அருகில் இருக்கும் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வருவது நல்லது.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 4:02 மேல் சந்திராஷ்டமம். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படலாம், மனக்குழப்பம் ஏற்படலாம். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றது. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா? எனவே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலக வேண்டுமானால் குருவின் பார்வை தேவை. அந்த பார்வை இருப்பதனாலே சந்திராஷ்டமம் என்றாலும் கூட சஞ்சலங்கள் வந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் விரயங்கள் உண்டு. அசுப விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தலாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் புதன். படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். திருமண சம்பந்தமாக முயற்சி செய்தால் அது கைகூடலாம். அயல்நாடு சென்று வேலைக்காக நீங்கள் முயற்சித்தால் அதுவும் கைகூடும். 2 சனி இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கூட உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு இந்த மிகச்சிறந்த நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். விடாப்பிடியாக ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள். ஜென்மச்சனி என்பதனாலே உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் தெய்வ வழிபாட்டிலும் உங்கள் கவனம் செல்லும். 6லே கேது இருக்கின்றார். மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஆன்மீக பெருமானை அதிகாலையில் வழிபட வேண்டும். அதற்கு பின்னாலே அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே இலக்குமியும் நீங்கள் வழிபட வேண்டும். பொதுவாக இன்று வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூடுதலாக கொடுக்கும். 3லே செவ்வாய் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளும் ஒத்துழைப்பு செய்வார்கள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இடம்பூமி விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு 6ல் கேது இருப்பதனாலே ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் மேலும் நன்மைகளை பெறலாம். மேலும் விவரமறிய தினத்தந்தி படியுங்கள்.